வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். வணக்கம் வனிதா. வணக்கம் வினோதர்ஷன். உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இரண்டாவது ஆசிய ஒத்துழைப்பு கலந்துரையாடல் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி தாய்லாந்து விஜயம். சம்பள உயர்வு மற்றும் நிலுவை சம்பளம் கோரி தொடர்ந்தும் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பின்னரே நிலுவை சம்பளம் தொடர்பில் அறிவிக்கப்படும். முதலாளிமார் சம்மேளனம் தெரிவிப்பு. தோட்ட தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை மனிதாபிமான ரீதியில் அணுகுமாறு வடமாகாண முதலமைச்சர் அரசிடம் வேண்டுகோள். வரி திருத்தத்துக்கு எதிராக மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். வறட்சியினால் சுமார் 4 லட்சம் பேர் பாதிப்பு. ஆசிய ஒத்துழைப்பு கலந்துரையாடல் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தாய்லாந்து நோக்கி பயணித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கை இன்று சென்றடைந்தார். தாய்லாந்தின் கலாசார அமைச்சர் விரா ராஜ்பக்சேனரட் தலைமையிலான குழுவினர் மற்றும் தாய்லாந்து அரசு பிரதிநிதிகள் ஜனாதிபதியை விமான நிலையத்தில் வரவேற்றனர். தாய்லாந்தில் அமைந்துள்ள இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயமும் ஜனாதிபதியை வரவேற்கும் நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. ஆசிய ஒத்துழைப்பு கலந்துரையாடல் மாநாடு நாளை முதல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை பாங்காக்கில் நடைபெறவுள்ளது. மாநாட்டில் ஆசிய பிராந்தியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி 34 நாடுகள் பங்கேற்க உள்ளன. வரி திருத்தத்துக்கு அமைய முன்வைக்கப்பட்டுள்ள புதிய சட்டமூலத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் பாராளுமன்றத்தில் இன்று அறிவித்தார். அரசியலமைப்பின் 121 யாப்பிற்கு அமைய சேகரிக்கப்பட்ட பெறுமதிக்கு அமைவான வரி திருத்த சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் பிரதி எனக்கு கிடைத்துள்ளது என்பதை அறிய தருகின்றேன். இதேவேளை பந்துல குணவர்தனம் மற்றும் சிசிர ஜெயக்கொடி ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரி திருத்தத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்திருந்தனர். வரி திருத்த சட்ட மூலத்தின் 1 தொடக்கம் 18 வரையான சரத்துகள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை அல்லது மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பின் ஊடாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் உயர்நீதிமன்றத்தை கோரியுள்ளனர். மல்வானை பகுதியில் உள்ள காணி தமக்கு சொந்தமானது அல்லவென முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச நீதிமன்றத்தில் இன்று அறிவித்தார். மல்வானி பகுதியில் உள்ள காணி தமக்கு சொந்தமானது அல்லவென முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச நீதிமன்றத்தில் இன்று அறிவித்தார். மல்வானே கங்கபட வீதியில் அமைந்துள்ள 16 ஏக்கர் காணி மற்றும் மாளிகை தாம் கொள்வனவு செய்ததோ தாம் வசித்ததோ அல்லவெனவும் அதன் பாதுகாப்பு தொடர்பில் பொறுப்பு கூற முடியாது என தெரிவித்து முதித்த ஜெயக்கொடி தாக்கல் செய்த நகர்த்தல் பத்திரம் பூகோட நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த காணி தமது கட்சிக்காரருக்கு சொந்தமானது அல்ல எனவும் அதனை விற்பனை செய்வதற்கு எவ்வித ஆட்சேபனை இல்லை எனவும் பசில் ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த வீரசிங்க இங்கு தெரிவித்தார். அதன் பிரகாரம் காணி உரிமையாளர் எவரும் இல்லாததால் காணியை விற்பனை செய்வதற்கான அனுமதியை அரசாங்கத்தின் பிரதி சொலிசிட்டர் நாயகம் துசித்த முதலிக்கே நீதிமன்றத்தில் கோரினார். எதிர்வரும் 14ஆம் தேதி இதற்கான உத்தரவை பிறப்பிப்பதாக நீதவான் டி.கே. ருவான் பத்திரன இதன்போது அறிவித்தார். இல்லை, நாளை கூட்டம் ஒன்று உள்ளது. அங்கு செல்வதற்கு தயாராகுவோம். நாளை ரத்தினபுரிக்கு வாருங்கள். மலையக தோட்ட தொழிலாளர்களின் போராட்டங்களின் எதிரொலியாக தலைநகர் உட்பட மலையகத்தின் பல பகுதிகளிலும் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மலையக தோட்ட தொழிலாளர்களின் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பில் தொழில் புரியும் மலையக உறவுகள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொழும்பு கோட்டை 5 சந்தையில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இப்போது கூட்டு தொழிற்சங்கங்கள் அதே போன்று கம்பெனிகள் கூறுகின்றன 730 ரூபாய்க்கு உடன்படுங்கள் என்று கூறுகின்றார்கள். அது மட்டுமல்ல 12 நாட்கள் மட்டுமே நாங்கள் வேலை தருவோம் என்று கூறுகின்றார்கள். இது நியாயமற்ற ஒன்று. அதே போன்று இப்போது இருக்கின்ற நல்லாட்சி அரசாங்கமும் அதனுடைய அமைச்சர்கள் கூறுகின்றார்கள் இந்த உடன்பாட்டை ஏற்றுக்கொண்டு வேலைக்கு செல்கிறேன் என்று கூறுகின்றார்கள். இதனை மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள்? பெருந்தோட்ட பகுதிகளில் எல்லா புறங்களும் போராட்டம் ஆரம்பிச்சிருக்குது. எல்லாரும் வெளியே வந்து போராடுறார்கள். இப்போது நாங்கள் காணக்கூடிய விஷயம் தொழிற்சங்கங்கள் ஒரு பக்கத்துக்கு இருக்கிற காரணம் தான் நாங்கள் காண்றோம். அரசு ஒரு பக்கத்துக்கு இருக்குது, தொழிற்சங்கம் இன்னொரு பக்கத்துக்கு இருக்கு. இதனால் ஒன்றும் நடக்க போறது இல்லை. அதனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும். நாங்கள் ஏனைய தொழிற்சங்கம் இலங்கை அரசாங்கம் வகையில் நாங்கள் பூர்ண ஆதரவு தெரிவிக்கிறோம். எல்லா தொழிற்சங்கங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். உடனடியாக இதுக்கு தீர்வு வர வேண்டும்.
அதனையடுத்து கொழும்பு செட்டித்தெருவில் உள்ள வீரமகாகாளி கோவிலில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தேங்காய் உடைத்தனர். சம்பள உயர்வு கோரி கேகாலை திறனியகல உடபாக பகுதியில் தோட்ட தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அன்னைக்கு பெட்ரோல் கேன் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டு எல்லாம் ஏமாத்தினாங்க பார்லிமெண்ட்ல போயிட்டு. இன்னைக்கு அவரே சொல்றாரு 730 ரூபாய் வாங்கிட்டு வேலைக்கு போங்க அப்படின்னு. இப்ப 2 நாளா டிவியில அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப எங்களை மடையன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க 9 பேர்த்த ஓட்டு போட்டு நாங்க அனுப்பியிருக்கோம் பாராளுமன்றத்துக்கு. இதை சொல்றதுக்கா உடனடியாக உங்களுக்கு 7 சொன்னா நீங்க 9 பேரும் வெளியே வாங்க. பார்லிமெண்ட்ல இருக்கிற மந்திரிமார் அமைச்சர்மார் அனைவரும் வெளியே வா. எங்களுக்கு 100 ரூபாய் சம்பளத்தை ஓட்டு உயர்த்து கொடுக்கறதுக்கு ஏறாத மந்திரிமார் அமைச்சர்மார் எங்களுக்கு தேவையில்லை. வடிவேல் சுரேஷ் வெளியே வா. இருக்கிற பாராளுமன்றத்தில் இருக்க அத்தனை பேர் எங்களுக்கு ஒரு தமிழ் பேசாத ஒருத்தர் அங்க இருக்க கூடாது. 1000 ரூபாய் சம்பளம் நாங்க கிடைக்கும் வரை போராடுவோம். ஓட்ட வாங்கிட்டு எல்லாம் பார்லிமெண்ட்ல இருக்க 6 கோடி ரூபாய் வாங்குறதுல நீங்க எல்லாம் போறீங்க தானே. உங்களுக்கு வெக்கம் இல்ல, உங்களுக்கு ரோசம் இல்ல. இந்த மாதிரி தோட்ட தொழிலாளர்கள் கிட்ட அவங்க ஓட்ட வாங்கிட்டு அவங்களையே இந்த மாதிரி கேவலமான சம்பளத்துல நிப்பாட்டி இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் மனுஷனுங்களா? இதேவேளை யட்டியாந்தோட்டை பனாவத்தை தோட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றது. அடுத்த முறை வாடு கட்டு வந்தா நாங்க வாட்டு கொடுக்க மாட்டோம். வாட்ட கண்டு அம்மா வாட்ட போடுங்களே, நாங்க கும்பிடுவோம், நாங்களும் கும்பிடுவோம். எங்களுக்கு ஒரு வசதிங்க செஞ்சு கொடுக்கலையே. இதேவேளை நுவரெலியா மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதியை மறைத்து செனன் சந்தியில் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 18 மாசமா இந்த சம்பளத்தை பேசியிருக்காங்க. அட்டையில கடிப்பட்டு, கொலவியில கொத்துப்பட்டு, சிறுத்தை துரத்தி, அதுவும் கடிச்சு பண்டி பெரட்டி, அதுலயும் காயம் பட்டு, இவ்வளவுலாம் நாங்க ரத்தத்தை ஒரு நாள் உயிரை கொடுத்து நாங்க வேலை செய்யறோம். எங்களுக்கு 6 நாள் வேலையும் வேணும், 1000 ரூபாய் சம்பளமும் வேணும். நாங்களே 1000 ரூபாய் சம்பளம் கேட்கல, நீங்க எல்லாத்தையும் எங்களுக்கு தாரேன்னு சொன்னீங்க. அந்த சம்பளத்தையும் நீங்க எங்களுக்கு தரணும். தொழிலாளி எரியத்தையும் சேர்த்து தரணும். ஹட்டன் கொழும்பு நுவரெலியா கொழும்பு வீதியை மறித்து மல்லியப்பு சந்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக இந்த வீதிகளுடனான போக்குவரத்து 1 மணித்தியாலம் தடைப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஓட்டு கேட்க மட்டும் ஒளியாடுங்க, கொண்டாந்து வச்சுட்டு போயிடுறீங்க. என்னத்த சுண்ட கொண்டாந்து வச்சுட்டு ஓட்டு போடுங்கிறீங்க. ஏதாவது செஞ்சு கொடுக்குறீங்களா? நீ முட்டாளுக்கு ஓட்டு போட்டிருக்கப்பா, முட்டாளுக்கு ஓட்டு போட்டிருக்க. 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி நுவரெலியா மஸ்கலியாவில் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 1000 ரூபாய் சம்பளத்தோடு 18 மாதத்திற்கான நிலுவையும் தீபாவளிக்கு முன்னர் வழங்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். 1000 ரூபாய் சம்பளத்துக்கு போராடி நிக்கிறோமே. இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக மஸ்கலியா ஹட்டன் மஸ்கலியா நல்லதனி ஆகியவற்றிற்கான போக்குவரத்து சுமார் 5 மணித்தியாலங்கள் தடைப்பட்டதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அவர்களும் பிரதமர்களும் கட்டாயம் இந்த கூட்டுவம்பத்தை கைச்சாத்திடும் முன் அவர்கள் தலையிட்டு நியாயமான சம்பளத்தையும் பெற வேண்டும். அத்தோடு நமக்கு எரியஸ் பணத்தை சேர்த்துக் கொடுக்க வேண்டும். அல்லது எங்களுடைய போராட்டம் யார் கூறினாலும் நிறுத்த போவதில்லை. இதேவேளை சம்பள உயர்வு மற்றும் நிலுவை பணத்தினை வழங்குமாறு கோரி நுவரெலியா சாமிமலை பகுதியிலும் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக ஹட்டன் சாமிமலை வீதியுடனான போக்குவரத்து சில மணித்தியாலங்கள் பாதிப்படைந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த மக்கள் படுகின்ற வேதனையை தெரிந்து கொண்டு எங்களுக்கு 1000 ரூபாய் கட்டாயமாக வாங்கி கொடுக்க வேண்டும், ஏரியஸும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி ஹட்டன் டிசைட் தோட்ட தொழிலாளர்களும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். 22 நான் வேலை செஞ்சிருக்கேன். எவ்வளவு சம்பளம் இருக்குன்னு பாருங்க. 5000 ரூபாய் சம்பளம் இருக்கு. இதேவேளை மாத்தளை பலக்கடுவ பன்சலதென தோட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக கண்டி யாழ்ப்பாணம் பிரதான வீதியின் பலக்கடவு பகுதியில் வாகன போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்பட்டதாக அங்கிருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கஷ்டப்படுறது தோட்ட தொழிலாளி தான். அடுத்தவங்களுக்கு சம்பளம் உயர்த்துறேன்னா இன்று ஒரு ஸ்ட்ரைக்னா நாளை சம்பளம் சுத்தப்படுது. இந்த தொழிலாளிக்கு என்ன காரணத்தினால 1000 ரூபாய் கொடுக்க முடியாது?
தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நியாயமானதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் என்பதனால் அதனை மனிதாபிமான ரீதியில் அணுகுமாறு அரசையும் தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்தையும் அன்புடன் வேண்டிக் கொள்வதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சம்பள உயர்வு கோரி தொடர் போராட்டத்தில் குதித்துள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நிலை தொடர்பாக வடமாகாண முதலமைச்சர் அனுப்பி வைத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமது சம்பள கோரிக்கையை வலியுறுத்தி மலையகத்தில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் இணைந்து கொண்டு கடந்த 12 தினங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 1000 ரூபாய் சம்பள உயர்வு, 18 மாதங்களுக்கான நிலுவை மற்றும் வாரத்தில் 6 நாட்கள் வேலை கிடைப்பதை உறுதிப்படுத்தினாலே அன்றி தமது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்ற நிலையில் தோட்ட தொழிலாளர்கள் இருக்க நாளொன்றுக்கு 730 ரூபாய் என்ற சம்பளத்தை மாற்றியமைக்க தோட்ட தொழிலாளர்கள் சங்கமும் முதலாளிமார் சம்மேளனமும் இணங்கியிருப்பது திருப்தி அளிப்பதாக இல்லை. தேயிலை தொழிற்துறை முதுகெலும்பாக விளங்கும் தோட்ட தொழிலாளர்கள் இருப்பிட வசதி குறைவுகள், பாடசாலை வசதியின்மை, சீதோஷண நிலை போன்ற இன்னோரென்ன இடையூறுகளுக்கு மத்தியில் எமது நாட்டின் வளத்தை பெருக்குவதற்கு உழைத்து வருகின்றனர். இவர்களின் நியாயமான கோரிக்கைகள் பெருந்தன்மையோடு நோக்கப்பட வேண்டியவை எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பயிற்சி பெறாத ஒரு கூலியால் கூட குறைந்தபட்ச நாட்கூலியாக 1000 ரூபாவை பெறுகின்ற நிலையில் தோட்ட தொழில்துறையில் பயிற்சி பெற்ற இவர்களுக்கு நாளாந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அவர்களின் சம்பளங்கள் தீர்மானிக்கப்பட வேண்டும் எனவும் வடமாகாண முதலமைச்சரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் குறித்த கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் சம்பள நிலுவை குறித்து அறிவிக்கப்படும் என முதலாளிமார் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சம்பள நிலுவை குறித்து தற்போது எவ்வித கருத்தும் வெளியிட முடியாது என முதலாளிமார் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் திகதியுடன் கூட்டு ஒப்பந்தம் நிறைவடைந்து 1.5 வருடங்கள் கடந்துள்ளன. கூட்டு ஒப்பந்தம் மீள கைச்சாத்திடும் போது தமது நிலுவை சம்பளத்தையும் வழங்க வேண்டும் என தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்தும் கோரிக்கை விடுக்கின்றனர். வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனின் கருத்து தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இன்று பதிலளித்தார். இந்த நாட்டில் அரசியலமைப்பு ஒன்றுள்ளது. இந்த அரசியலமைப்பிற்கு அமைவாக புதிய அரசியலமைப்பை நாம் தயாரிக்கின்றோம். பலர் பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பார்கள். எனினும் இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மை மக்கள், நாட்டின் அனைத்து கட்சிகளும் இணைந்து எடுக்கும் தீர்மானத்திற்கு அமையவே நாம் செயற்படுவோம். முதலமைச்சர் மாத்திரமல்ல, ஏனையவர்களும் சில சந்தர்ப்பங்களில் பல கருத்துக்களை முன்வைக்கின்றனர். அவ்வாறு வெளியிடாதிருப்பதே சிறந்தது. தற்போது அரசியலமைப்பு ஒன்று நடைமுறையில் உள்ளது. புதிய அரசியலமைப்பு தொடர்பில் தீர்மானிப்பது முதலமைச்சர் அல்ல, அரசியலமைப்பு சபை மற்றும் எமது செயற்பாட்டு குழுவின் அறிக்கைக்கு அமைய அது தீர்மானிக்கப்படும். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. யாழ்ப்பாணத்தில் தனியான இருதய சிகிச்சை பிரிவுகள் ஆரம்பிக்கப்படும் என அரசு ஏற்கனவே வாக்குறுதி அளித்துள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வந்துள்ளன. இது தொடர்பில் விளக்க முடியுமா? யாழ்ப்பாணத்தில் தனியான இருதய நோய் சிகிச்சை பிரிவு ஆரம்பிக்கப்பட்ட அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ள நிலையில் அதற்கான வைத்திய ஆலோசகர் ஒருவர் நியமிக்கப்பட்டு சுமார் 9 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் அது முறைப்படி இயங்க ஆரம்பிக்கவில்லை என கூறப்படுவது தொடர்பில் தெளிவுபடுத்த முடியுமா? யாழ் போதனா வைத்தியசாலையில் இருதய சத்திர சிகிச்சை பிரிவொன்றை அமைப்பதற்கான அனைத்து முதற்கட்ட நடவடிக்கைகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த வருடம் இருதய சத்திர சிகிச்சை நிபுணர் ஒருவரை நியமித்துள்ளோம். சத்திர சிகிச்சை பிரிவு மற்றும் நோயாளர் வாட்டிற்கான தேவையான சில மருத்துவ உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சில உபகரணங்கள் தற்போது விநியோகிக்கப்பட்டுள்ளன. அமைச்சினூடாக இதற்கான மானியங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அடுத்த வருடம் முதல் இந்த பிரிவை நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. முன்னே அரசாங்கம் யுத்த போர்வையிலே, யுத்த வெற்றி என்ற போர்வையிலே அவர்கள் எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த குடியிருப்பு பகுதிகள், வயல் நிலங்கள், மேய்ச்சல் நிலங்கள் அனைத்தையும் 2012-13 ஆண்டுகளிலே அவர்கள் ஃபாரஸ்டுக்காகவும், அதாவது புறாவித்யாவுக்காகவும் அவர்கள் ஒதுக்கியதன் காரணமாக, கெசட் பண்ணப்பட்டதன் காரணமாக பல படையினரின், போலீசாரின், அனைத்து பாதுகாப்பு படையினருடைய பலவந்தங்களுக்கும் இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அங்கு தம்பலகாம பிரதேசத்திலே 68,000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் இருக்கின்றது. அந்த கால்நடைகளை அவர்கள் அங்கு கொண்டு செல்லுகின்ற போது அங்கிருக்கின்ற படையினரால் அவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள். மேய்ச்சல் நிலத்தை ஒதுக்கப்பட வேண்டும், அது கெசட் பண்ணப்பட வேண்டும். யுத்தம் முடிந்து இப்பொழுது இயல்பு வாழ்க்கைக்கு எல்லோரும் திரும்பி இருக்கிற சூழலில் இந்த அப்பா விவசாயிகளுக்கு அந்த நிலங்களில் போய் பயிர் செய்ய முடியாத நிலவரத்தை இன்று ஏதாவது இன ரீதியான பாகுபாடு காட்டப்படுகிறதா என்ற கேள்வியும் இன்று எழுகிறது. பக்மிட்டியாவை போன்ற பிரதேசங்களிலே இதே விதமான பிரச்சனைக்கு எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் அந்த விவசாயிகள்
அங்கு பயிர் செய்வதற்கு வனபரிபாலன இலாகா இடம் கொடுத்திருக்கிற நிலையில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த விவசாய நிலத்திலே அவர்கள் பயிர் செய்ய முடியாமல் வனபரிபாலன இலாகா தடை செய்கின்ற காரணத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிண்ணியாவில் மேய்ச்சல் தரை உத்தியபூர்வமாக பிரகடனப்படுத்தப்படாததனால் இங்குள்ள கால்நடைகள் மாறி காலங்களில் கந்தலாய், மொரவெவ, தம்பலகாமம் போன்ற பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லுகின்ற ஒரு நிலைதான் இன்று இந்த பிரதேசத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நம்பி கிண்ணியா சூரங்கள் பகுதியிலே பால் பதனிடுகின்ற நிலையம் ஒன்று இன்று அங்கு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் கால்நடையாளர்கள் கோடை காலத்தில் ஒரு இடத்திலும், மாறி காலத்தில் வேறு காலங்களிலும் இன்னொரு இடத்திலும் கால்நடைகளை எடுத்துச் செல்லுகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து எத்தனையோ காலமாக போராடி கொண்டிருக்கின்ற இந்த விடயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்குகின்ற அளவுக்கு எங்களுடைய இந்த நல்லாட்சியின் கீழே ஜனாதிபதி அவர்களும் எங்களுடைய பிரதமர் அவர்களும் மிக விரைவிலே இதற்கான தீர்வுகளை பெற வேண்டும். நமது நாட்டிலும் கூட திறந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது, ஆனால் அது கூட மூடிய பல்கலைக்கழகமாகத்தான் இருக்கிறது. ஒரு அமெரிக்க இனத்தவரான ஒருவர் தமிழிலும் சிங்களத்திலும் வந்து என்னுடன் உரையாடியது எனக்கு ஆச்சரியம் அளித்தது. காரணம், அவர் ஆய்வு தேவைக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இருந்து இலங்கை நாட்டுக்கு வந்து அவர் சிங்களமும் தமிழும் பேசுகின்ற அளவுக்கு அந்த பல்கலைக்கழகம், அந்த முறைமை திறந்து விடப்பட்டதாக இருக்கிறது. வளங்களை மாத்திரம், கட்டடங்களை மாத்திரம் விடுமுறை நாட்களை திறந்துவிட்டு அங்கே கற்கநெறிகளுக்கு பயன்படுத்துவதற்கு அப்பால் இந்த முறைமையும் மாற்றம் செய்யப்பட்டு வெளிநபர்கள், சமூக ஆய்வுக்குரியவர்களும் சமூக விடயங்களை பேசக்கூடியவர்களுக்கும் பல்கலைக்கழகங்களை திறந்துவிட்டு பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் மாணவர்களுக்கு சமூக ரீதியான அறிவையும் சமூக ரீதியான ஆய்வை வழங்கக்கூடிய நிலையமாக அவை மாற்றப்பட வேண்டும். வவுனியா கலாசார மண்டபத்தில் வாசிப்பு மாத நிகழ்வுகள் கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் தலைமையில் இன்று இடம்பெற்றன. இன்று வடமாகாணத்தினுடைய, அதாவது தெற்காசியாவிலே பிரபலமாக பேசப்படுகின்ற ஒரு நூலகமான யாழ்ப்பாண நூலகம் உள்ளாட்சி மகாநாடு நடக்கும் பொழுது அந்த நூலகம் எரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதனுடைய புத்தகங்களுடைய பெருமையை இன்றும் பலர் பேசக்கூடியது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அன்றிருந்த புத்தகம் இன்று இல்லை என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே புத்தகம் என்பது ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், மீட்டி பார்க்க வேண்டும். வீணையை மீட்டி பார்ப்பது போல புத்தகத்தை நாங்கள் மீட்டி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய சுவை நாங்கள் அறிய முடியும். சக்தி தொலைக்காட்சியிலே பஞ்சதந்திரம் என்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றது. நேற்று இரவு 12 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த நிகழ்விலே அங்கு 3 பாடசாலை மாணவிகள் பங்கு பற்றினார்கள். மாணவி மட்டத்திலே கேட்கப்பட்ட கேள்விக்கெல்லாம் உடனடியாக பதில் சொன்னார்கள். இது எப்படி இவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால், இவருடைய வாசிப்பு பழக்கம். இயற்கை சினம் கொண்டு பல்வேறு வழிகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மனிதர்களை ஆக்கிரமிக்கின்றது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வறட்சியினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலவும் வறட்சியான காலநிலையால் நாடு முழுவதும் 3,38,213 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்தவர்களே அதிக அளவில் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களின் நிலை தொடர்பில் ஆராய்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர்கள் இன்று சில பகுதிகளுக்கு சென்றிருந்தார்கள். கிழக்கு மாகாணத்தில் 20,458 குடும்பங்களைச் சேர்ந்த 69,678 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 57,000 பேர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வாய்க்கால்கள், குளங்கள் மற்றும் கிணறுகள் வற்றிப்போன காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின. திருகோணமலை மாவட்டத்திற்குட்பட்ட கிண்ணியா, மூதூர் உள்ளிட்ட பல கிராம மக்கள் நீரின்றி தவிக்கும் காட்சிகள் எமது கேமராவில் பதிவாகின. சுமார் 3,867 குடும்பங்களைச் சேர்ந்த 12,677 பேர் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையினால் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். தமக்கு தேவையான குடிநீரை பெற்றுக்கொள்ள நாள்தோறும் பல கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டியுள்ளதாக பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். அத்துடன் வேளாண்மை நடவடிக்கைகளும் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலையை எதிர்கொண்டுள்ளனர். கிணத்துக்குள்ள தண்ணி இல்லை, ஒரு சொட்டும் ஃபுல்லோல் தண்ணி குடிக்கிறதுக்கு வேணும், குளிச்ச முழுவ வேணும், ஆட்டுக்கு மாட்டுக்கு வேணும், பயிருக்கு வேணும். ஒன்றுக்கும் தண்ணி இல்லை, தோண்டி எடுக்கவும் வசதியும் இல்லை. நீங்கள் இதுக்கு ஒரு வசதி செய்யும். விவசாய காணி எல்லாம் வறண்டு போய் கிடக்கு. தண்ணிலா காரணத்தால் பெரிய நோய் வருது. மாட்டுக்கெல்லாம் தண்ணியில சொட்டும். தண்ணிலா காரணத்தால் எங்களுக்கு சரியா கஷ்டமாக இருக்கிறது. அதே போன்று எங்களோட பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உடுப்பு கழுவ வசதி இல்லாமல் இருக்கிறது.
இதேவேளை வடமாகாணத்தில் 2454 குடும்பங்களைச் சேர்ந்த 8661 பேர் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி, கண்டாவளை உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த 1516 குடும்பங்களைச் சேர்ந்த 5550 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் பல மைல் தொலைவிற்கு சென்று நீரை கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறினார். கிணறுகள் வற்றியுள்ளதுடன் பல குளங்களின் நீர்மட்டமும் குறைவடைந்துள்ளமை எமது கேமராக்களில் இன்று பதிவானது. குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, கிணத்துல தண்ணி எல்லாம் ஆழமாக வத்தி போயிட்டு கிடக்குறதுல இது பைத்த செத்து போச்சு தண்ணி இல்லாமலே. கால்நடைகள் கூட தண்ணீர் குடிப்பதற்கு அலைந்து திரிகின்றன. இதேவேளை வவுனியா மாவட்டத்தின் வவுனியா வடக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் 938 குடும்பங்களைச் சேர்ந்த 3113 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்கள் தமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நீரை பெற்றுக் கொள்வதில் கூட பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். நீர் பற்றாக்குறை காரணமாக விவசாய நிலங்களும் வாடி கிடப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பொலனறுவை மகாராத்மா லேகம பகுதியில் கடந்த 9 மாதங்களாக நிலவும் வறட்சியுடனான காலநிலை நிலவி வருகின்றது. குறித்த பகுதிகளில் 60 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் ஒரு கிணறு மட்டுமே இங்கு காணப்படுகின்றது. தொடரும் வறட்சினால் கிணற்றில் இருந்து நீர் பெற்றுக் கொள்வது மிகவும் கடினமான விடயமாக காணப்படுகின்றது. அத்தரை ஹக்மன பிரதேச செயலகத்துக்குட்பட்ட 34 பிரதேசங்களில் 25 கிராமங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளன. குடிநீர் இன்மையினால் பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்வதில் பிரச்சினையை எதிர்நோக்குகின்றனர். தொடரும் வறட்சியினால் 2016-2017 ஆண்டிற்கான பெரும்போக நெற்செய்கை ஆரம்பிப்பது தொடர்பில் எதிர்வரும் நவம்பர் மாதம் வரை எவ்வித தீர்மானமும் எடுக்க முடியாத நிலையில் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்மட்டம் 45 வீதத்திலிருந்து 35 வீதமாக குறைவடைந்தமையே இதற்கான காரணமாகும். தென்மேல் மொன்சூன் பருவகாலத்தில் கிடைக்கக்கூடிய மழை வீழ்ச்சி குறைவாக கிடைத்தமை ஒரு காரணமாக கூறப்படுகின்றது. அடுத்தது சூரியனுடைய உச்சம் இலங்கைக்கு மேலாக காணப்படுகின்றது, ஒரு பிரதானமான அம்சமாக காணப்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் இலங்கையினுடைய பொதுவாக கடல் மட்ட வெப்பநிலை மிக உயர்வாக காணப்படுவது கடந்த வருடத்தின் இறுதியில் தென்னாசியாவில் ஏற்பட்ட எல்னினோவினுடைய தாக்கத்தினால் ஏற்பட்ட பாரிய மழை வீழ்ச்சி, இந்த லானினா என்பது மிக செறிவாக காணப்படவில்லை. லானினா என்பது ஒரு குளிர்ச்சியான சமுத்திர வெப்பநிலைகளை ஏற்படுத்துகின்ற ஒரு தோற்றப்பாடு. டிசம்பர் மாதம் வரையும் இந்த தாக்கம் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 16 மாவட்டங்களில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த வேலை திட்டத்திற்காக சுமார் 181 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேவை ஏற்படின் மேலும் நிதியை ஒதுக்குவதற்கு நாம் தயாராக உள்ளோம். சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து ஆலோசனை பெறுவதற்கு பாரிய நிதி செலவிடப்படுகின்றமை தொடர்பில் நிபுணர்கள் விமர்சித்துள்ளனர். இலங்கையில் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள பல திட்டங்களுக்கு சர்வதேச ஆலோசனை நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பெறப்பட்டுள்ளன. உத்தேச நிதி நகரத்திற்கான புதிய சட்டமூலத்தை தயாரித்தல் மற்றும் தற்போதைய சட்ட திருத்துதல் போன்ற நடவடிக்கைகளுக்காக அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குவதற்கு நிதி மற்றும் வணிக வரி சட்டம் தொடர்பான நிபுணத்துவம் பெற்ற சர்வதேச சட்ட நிறுவனமான பேக்கர் அண்ட் மெக்கன்சி நிறுவனத்தின் சேவை கோரப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் இந்தோனேஷிய வரி சட்டம் மற்றும் வேறு வரி சட்டம் தொடர்பில் அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குவதாகவும் இந்த செயற்பாடுகள் பேக்கர் அண்ட் மெக்கன்சி நிறுவனத்தின் ஹாங்காங் அலுவலகத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படுவதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்திறன் மற்றும் முகாமைத்துவ நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்ட ஊடக செயற்பாடுகளை முகாமைத்துவப்படுத்தும் பிரிவு ஒன்றை ஸ்தாபிப்பதற்காக இலங்கை சர்வதேச ஆலோசனையை பெறவுள்ளது. இதற்காக பிரபல சர்வதேச முகாமைத்துவ ஆலோசனை நிறுவனமான மெக்கின்சி நிறுவனத்தின் மலேசிய நிறுவனத்துடன் அரசாங்கம் உடன்படிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்காக 2.3 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்த நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டியுள்ளது. அபிவிருத்தி வழிமுறைகள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சு கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி அமெரிக்காவின் சாண்ட்லர், ட்ரெவிஸ் மற்றும் ரொசன்பர்க் என்ற நிறுவனத்துடன் 18 மாத கால உடன்படிக்கை ஒன்றை கைச்சாத்திட்டுள்ளது. இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பான அறிவை பெற்றுக் கொள்ளுதல், பொருளாதார மற்றும் வணிக உறவுகள் தொடர்பான புதிய சந்தர்ப்பங்களை தேடுதல், நாட்டின் பொருட்களுக்காக அமெரிக்காவில் புதிய சந்தையொன்றை தேடுதல் மற்றும் சந்தையை விரிவுபடுத்தும் நோக்கில் சாண்ட்லர், ட்ரெவிஸ் மற்றும் ரொசன்பர்க் என்ற நிறுவனம் வழங்கும் சேவைக்காக 1.5 வருட காலத்தில் 6,30,000 அமெரிக்க டாலர்களை இலங்கை செலுத்த வேண்டியுள்ளது. இதேவேளை மாநகர அபிவிருத்தி மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சு சிங்கப்பூர் அரசாங்கத்துடன் இணைந்து நகர வீடமைப்பு திட்ட நிறுவனம் ஒன்றிடம் ஆலோசனை பெறுவதற்கு முன்வந்துள்ளது. நிதி தொடர்பில் பாரிய சிக்கல் நிலவுகின்ற நிலையில் இது வீண் செலவாகும். வருமான வரி திணைக்களத்திற்கு வருமானத்தை ஈட்டுவதற்காக அமெரிக்க நிறுவனம் ஒன்று பிரேரிக்கப்பட்டுள்ளது.
சர்வதேச நிறுவனம் ஒன்றை இவ்வாறு தொடர்புபடுத்துவதன் ஊடாக நாட்டின் வருமானம் தரகு பணமாக வேறு குழுக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் முறையொன்று தயாரிப்பதன் ஊடாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பாரிய சிக்கல் ஒன்றை நாம் தோற்றுவிக்கின்றோம். மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படவுள்ள மற்றொரு மக்கள் நல திட்டத்துக்கான பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. காலி நெலுவ பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள டெல்லவ பாலேகந்த கிராமத்திற்கு செல்லும் இந்த பாலத்தில் மழைக்காலங்களில் பயணிக்க முடியாமல் மக்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர். நாளாந்த தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் இந்த பாலத்தை உரிய அதிகாரிகள் எவரும் கவனத்தில் கொள்ளவில்லை. மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் ஊடாக பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கும் இப்பகுதி மக்களுக்கு தீர்வை பெற்றுத் தருவதற்கு நாம் தீர்மானித்தோம். நாளாந்த வாழ்க்கையில் இந்த பாலமானது இந்த மக்களுக்கு பாரிய சவாலாக இருந்தது. மக்கள் சக்தி திட்டத்தினூடாக நாம் கிராமங்கள் தோறும் சென்று தேடியறிந்த பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுத் தருகின்றோம். மக்களுடன் மக்களுக்காக முன்னெடுக்கப்படும் இந்த மக்கள் நல திட்டத்திற்கும் இலங்கை ஏற்றுமதி கடன் காப்புறுதி கூட்டுத்தாபனம் அனுசரணை வழங்கியது. தேயிலை தோட்ட தொழிலே இந்த மக்களின் பிரதான தொழில். ஏற்றுமதியாளர்களுக்கான மறைமுக ஏற்றுமதியாளர்களாக இவர்கள் விளங்குகின்றனர். சிரச ஊடகத்துடன் நாம் இவ்வாறான வேலை திட்டங்களுக்கு கடந்த காலங்களிலும் கைகோர்த்துள்ளோம். மேற்கிந்திய தீவுகள் ஏ அணிக்கு எதிரான 4 நாட்கள் கொண்ட முதலாவது கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் ஏ அணி நிர்ணயித்த 66 ஓட்டங்கள் இலங்கை ஏ அணி 3 விக்கெட் இழப்புக்கு கடந்தது. கொழும்பார் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் ஏ அணி 276 ஓட்டங்களையும் இலங்கை ஏ அணி 386 ஓட்டங்களையும் பெற்றன. பதிலல் தாடிய மேற்கிந்திய தீவுகள் ஏ அணி 175 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அதன்படி இலங்கை ஏ அணியின் வெற்றி இலக்கு 66 ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட்டது. திமுத் கருணாரத்ன 39 ஓட்டங்களையும் லஹிரு திருமான 21 ஓட்டங்களையும் பெற்றனர். போட்டியின் 4ஆம் நாளான இன்றைய தினத்தில் இலங்கை ஏ அணி வெற்றி இலக்கை கடந்தது. இந்த போட்டியானது இளஞ்சிவப்பு பந்து பயன்படுத்தப்பட்டு இலங்கையில் நடத்தப்பட்ட முதலாவது கிரிக்கெட் போட்டி என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். கராப்பட்டியவில் நிர்மாணிக்கப்பட உள்ள சிறுவர் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு நிதி சேகரிக்கும் நடைபவனி யாழ் வல்லைவெளியில் இன்று ஆரம்பமானது. 2வது நாளான இன்றைய தினத்திற்கான நடைபவனி யாழ் நகரில் நிறைவடைந்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம்.